வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மதுரையை அடுத்த ஒத்தக்கடையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, அக்கட்சியின் தேசிய செயலர் ராஜா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய கூட்டணி தலைவர்கள் திமுக, அதிமுகவிற்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி உருவெடுத்துள்ளதாக கூறினர். வரலாற்றில் தமிழ் இன துரோகி என்ற பட்டயத்தில் வந்து நீங்கள் தப்பவே முடியாது. லட்சக்கணக்கான தமிழர்கள் பூவும் பிஞ்சுமாக சின்னஞ்சிறு பிஞ்சுகள் குழந்தைகள் கொடூரமாக கொல்லப்பட்டார்களே, பெண்கள் நாசமாக்கப்பட்டார்களே, அனைத்துக்கும் அளிக்க முற்போக்கு கூட்டணி அரசு நீங்கள் பங்கெடுத்தீர்களே. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், குறைந்த செயல் திட்டத்தில் அறிவித்திருக்கிறோம். இந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை கொண்டு அரசியல் முன்வைப்பதை விடவும் ஆள் மாற்றம், கட்சி மாற்றம் என்பதல்ல மாற்று அரசியல். கலைஞர் இல்லை என்றால் ஜெயலலிதா, ஜெயலலிதா இல்லை என்றால் கலைஞர், இது ஆள் மாற்றம். திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக, இது கட்சி மாற்றம். நான் சொல்லுவது அடிப்படையில் இங்கே கொள்கை அடிப்படையிலான அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம். மக்கள் நல கூட்டணியுடைய மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மாநாடாகும். 1967க்கு பிறகு, அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் அடுத்து இந்த வரையில் அதிமுக, திமுக என்ற இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது.